This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூலி படத்தை பார்த்ததும் வெளிப்படையாக ரஜினிகாந்த் மனைவி லதா சொன்ன விஷயம் பாராட்டும் ரசிகர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் நாளை மறுநாள், அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும் நிலையில் தற்பொழுது எங்கு திரும்பினாலும் கூலி பற்றிய பேச்சாகவே உள்ளது. ரசிகர்கள் இந்த படத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். சமீபத்தில் கூலி படத்தை ரஜினியின் மனைவி லதா ரஜினிகாந்த் பார்த்ததாக ஒரு தகவல் பரவி வருகிறது. படத்தை பார்த்துவிட்டு அவர் ரஜினியின் டாப் படங்களில் கூலியும் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் ரஜினி ரசிகர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. லதா ரஜினிகாந்த் பொதுவாகவே ரஜினியின் படங்களை ரிலீஸுக்கு முன்பு பார்த்து விடுவார். அதே போல கூலி திரைப்படத்தையும் அவர் பார்த்துவிட்டு படக்குழுவை மனதார பாராட்டியிருக்கிறார். ஹாலிவுட் வட்டாரத்தில் கூலி படத்தை பற்றி அனைவரும் நேர்மறையாகவே பேசி வருகின்றனர். இதுவரை வெளியான அனைத்து தகவல்களும் படம் சிறப்பாக வந்திருப்பதாகவே தெரிவிக்கிறது. குறிப்பாக படத்தின் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் தான் படத்தின் ஹைலைட் என்று கூறப்படுகிறது. கமலஹாசன் விக்ரம் படம் போன்று கூலியும் ஒரு அதிரடி படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படம் LCU இல்லை என்று லோகேஷ் கனகராஜ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாலும் படத்தில் பல சர்ப்ரைஸ் விஷயங்களை அவர் வைத்திருப்பதாக தகவல் வருகிறது. சிவகார்த்திகேயன் கூலி படத்தில் சிவகார்த்திகேயன் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் இளம் வயது ரஜினியாக நடித்திருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்பட தகவல் என்றும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. கூலி படத்தின் ட்ரெய்லரை ரசிகர்கள் தங்களில் முடிந்தவரை டீகோட் செய்து படத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் என்று யூகித்து வருகின்றனர். லோகேஷ் ரசிகர்களுக்கு பல சர்ப்ரைஸ் விஷயங்களை வைத்திருப்பார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. இந்த யுகங்கள் அனைத்திற்கும் இன்னும் 2 நாட்களில் கூலி திரைப்படம் திரைக்கு வரும்போது விடை கிடைக்கும் என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.